ஜனநாயகன் என்பது இயக்குனர் வினோத் இயக்கத்தில் KVN புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் வெளியாக உள்ள இந்திய தமிழ் அரசியல் அதிரடி திரைப்படமாகும். யகதீஷ் பழனிசாமி, லோஹித் NK ஆகியோர் இணைந்து இப்படத்தை தயாரித்துள்ளனர். இந்த படத்தில் விஜய் முக்கிய வேடத்தில் நடிக்கிறார். 2026 நடைபெறவிருக்கும் சட்டப்பேரவை பொதுத் தேர்தலில் நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜய் களம் காண்பதால் அவர் நடித்து வெளிவரவிருக்கும் கடைசி திரைப்படம் இதுவாகும். இப்படம் தெலுங்கு மொழி படமான பகவந்த் கேசரி படத்தின் மறு ஆக்கமாகும். நடிகர்கள் விஜய், பூஜா ஹெக்டே, பாபி தியோல், கௌதம் மேனன், பிரகாஷ் ராஜ், நரேன், பிரியாமணி, சுருதி ஹாசன், மமிதா பைஜு, மோனிசா பிளசி, ரெபா, மோனிகா ஜான், வரலட்சுமி, சரத்குமார், TJ, அருணாச்சலம். தளபதி விஜயின் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட படமான தளபதி 69 அவரது இறுதி நடிப்பு திட்டமாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது சினிமாவில் அவரது புகழ்பெற்ற வாழ்க்கையின் முடிவை குறிக்கிறது. அஜித் குமாருடன் வலிமை படத்தில் நடித்ததற்காக அறியப்பட்ட வினோத் இயக்கியுள்ள இந்த படத்திற்கு அனிருத் ரவிச்சந்திரன் இசையமைக்கிறார். தயாரிப்பாளர்கள் சமீபத்தில் ஒரு புதிய சுவரொட்டியை வெளியிட்டனர். 2025 அக்டோபரில் வெளியிடப்பட உள்ள தளபதி 69 விஜய் தனது அரசியல் பயணத்தை தொடங்க தயாராகி வருவதால் வெள்ளித்திரைக்கு விடைபெறும் படமாக அமையும். இது அவரது இரசிகர்களாலும் ஊடகங்களாலும் நீண்ட காலமாக ஊகிக்கப்படுகிறது. இந்த படத்தில் ஜனநாயகத்தை மையமாக கொண்ட ஒரு தலைவராக அவர் சித்தரிக்கப்பட்டிருப்பது அவரது எதிர்கால இலட்சியங்களை குறிக்கிறது. இது முன்னர் அக்டோபர் 2025 உலகளவில் வெளியிட திட்டமிடப்பட்டது. அதன் பிறகு தயாரிப்பு நிறுவனம் இப்படத்தை 2026 பொங்கலுக்கு வெளியிடுவதாக அறிவிப்பு செய்தது. தணிகை சான்றிதழ் கிடைக்காததால் திட்டமிட்டபடி ஜனவரி 9, 2026 அன்று வெளியாகவில்லை. தொலைக்காட்சி உரிமம் ஜி தமிழ் 94 கோடிக்கு வாங்கியுள்ளது. மார்ச் 2026 இப்படம் மறு தணிக்கைக்கு ரீசென்சாரிங் அனுப்பப்பட்டுள்ளது. இந்த மாதிரி விஷயங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்களில் ஒருவன் சேனலை இப்போது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். உங்கள் ஆதரவுதான் எங்களுக்கான ஊக்கம்.